அப்பா போச்சு என்ன தப்பா பேச என்னடா பண்ணுவ? பட்ராஸ் மேட்னி. அந்த கதிர் யாரு? இப்ப போன் பண்ணானே கதிர், அவன் யாருன்னு கேட்டேன். ஏமா உன்ன கேள்வி கேட்டா நீ ஏமா அவங்கள பார்த்துட்டு இருக்க? யாரு கதிர்? கதிர் போன் பண்ணானாப்பா? உங்ககிட்ட பேசிட்டானா? நான் கூட ஸ்ட்ரெயிட்டா நர்மதா கிட்ட தான் பேசினான்னு நினைச்சேன். ஏன் அவனு உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? நல்லாவே தெரியும்பா. ஏய் அருண், உன் வேலைய பாரு. அப்பா என்னதானே கேக்குறாரு, நான் பதில் சொல்லிக்கிறேன். ஏன் பொங்குற? எனக்கு அவனை பத்தி தெரியுன்றப்ப நான் சொன்ன என்ன தப்பு? டேய், அவளுக்கு தெரிஞ்சவனை பத்தி அவ சொன்னாதான் சரியா இருக்கும். நீ பேசாம இரு. மாலதி, இவன் அவ அண்ணன் தானே, ஏன் இவன் சொன்னா என்ன? நீ சொல்ற. அப்பா, இந்த கதிருக்கும் நம்ம நர்மதாவுக்கும் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அருண், ஸ்டாப் இட். நீ இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன். நர்மதா, நீ சும்மா இரு. விஷயம் இவ்வளவு சீரியஸா இருக்கிறப்போ நான் கேட்காம இருக்க முடியாது. அருண் சொல்லி முடிக்கட்டும். இல்லப்பா. நீ சொல்ற. ஏண்டா, அவளுக்கு பிடிக்கலன்னா நிறுத்திட வேண்டியதானே? எதுக்கு அவ பர்சனல் விஷயத்துல தலையிடுற? மாலதி, அருண் ஏதோ இவளுக்கு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்றான். எப்படி நிறுத்த முடியும்? நீ சொல்ற. அப்பா, இந்த கதிர் இருக்கானே நம்ம நர்மதா கம்பெனில வேலை பார்க்கறான். மேனேஜர் கேட்டகரியில இருக்கான். அவனுக்கு நம்ம நர்மதா மேல ஒரு கிரஷ். நர்மதா மேல கிரஷா? இது ஏமா என்கிட்ட சொல்லல? அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்கப்பா. அவனுக்கு கிரஷ் இருந்துச்சு, ஆனா நம்ம நர்மதாக்கு இல்ல. அவ உங்க பொண்ணு இல்லையாப்பா, உங்க வளர்ப்பு இல்லையா? அவ எப்படி எவனோ ஒருத்த மேல கிரஷ் ஆவா? அதனால அவ விலைதான் இருந்தா. ஆனா அந்த வில்லேஜ் லவர் பாய் கதிர் இருக்கானே. வில்லேஜ் லவர் பாயா? அவன் வில்லேஜ்ல இருந்து வந்தவன்ப்பா. அதான் வில்லேஜ் லவர் பாய்னு சொன்னேன். அவன் தொடர்ந்து நர்மதாவை ஒன் சைடா காதலிச்சுட்டு தான் இருந்தான். ஒரு கட்டத்துல நம்ம நர்மதா அவனை கூப்பிட்டு பேசி புரிய வச்சிட்டான். இப்ப அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு சின்சியர் மேனேஜரா இருக்கான். இதுதான் அந்த குட்டி ஸ்டோரி. இதுதான் அந்த ஸ்டோரியா? நான் கூட கிரஷ், லவ், ரிலேஷன்ஷிப்னு இது மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டதும் டென்ஷன் ஆயிட்டேன். இப்ப கூட என் மனசு படப்படன்னு தான் அடிச்சுக்குது. நான் லவ் தப்புன்னு சொல்லல, அது நம்ம வீட்டுக்கு வேண்டாம், அவ்வளவுதான். நானும் உங்க அம்மாவும் அதோடைய கோர முகத்தை பார்த்துட்டோம். அதனாலதான் சொல்றேன், வேண்டாமா. என் பொண்ணு நர்மதா அதை புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்டா. சரி, கதிர் என்ன சொன்னான்? மும்பைல இருந்து கிளைண்ட் வராங்க. நாளைக்கு காலையில நீ ஆபீஸ்ல இருக்கணும்னு சொன்னாருப்பா. நான் உடனே கிளம்பி போகணும். உடனே கிளம்பி போகணுமா? ஆமாப்பா, அப்படிதான் சொன்னாங்க. இப்ப கிளம்பி போமா, ஆனா இங்க தேவைப்படும் போதெல்லாம் வரதுக்கு நீ ரெடியா இருக்கணும். முன்னாடி நீ லீவ் சொல்லி வச்சிரு. அடுத்தடுத்து நிறைய விஷயத்துக்கு நீங்க வர்ற மாதிரி இருக்கும். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். அருண், நர்மதா கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு வா. இல்லப்பா, வேண்டாம், நானே போய்க்கிறேன். அம்மாடி, அவன் உன்னை பத்தி சொல்லிட்டானே, நான் உன் மேல கோவமா இருக்காத. அவன் உன் விஷயத்தெல்லாம் கவனிக்கிறான், உன் மேல அக்கறையா இருக்கிறான்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன்.
அவனே உன்னை ட்ராப் பண்ணிட்டோம், போயிட்டு வாடா. பத்ரம் போயிட்டு ஃபோன் பண்ணு, சரியா? பாய்ப்பா. ஜாக்கிரதை, போயிட்டு வாடா. ம்